வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல சாரி தமிழ் டைலாக் 2.0 வழக்கம் போல சொல்லிட்டேன்ல. ஆக்சுவலி தமிழ் டைலாக் 2.0 இனி ராஜபிரியன் ரிவ்யூ அப்படின்னு மாறுது. சீக்கிரம் அது மாறிடும். இனிமேல் சர்ச் பண்ணுறவங்க ராஜபிரியன் ரிவ்யூன்னே சர்ச் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரமோக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய பஞ்சாயத்து இதோட தொடர்பில் இருக்குது. ஆக்சுவலி இங்கே கனியக்கா வந்து சொல்கிறாங்க, டாஸ்க்குக்காக சிக்கன் வந்தது, அதை வந்து சமைச்சு தான் ஆகணும், நான் சமைப்பேன், அதுதான் கேமு அப்படின்லாம் சொல்கிறாங்க. மற்றவங்க வந்து சமைக்க வேணான்னு சொல்கிறாங்க. அதை தானே இங்கேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க சமைக்க வேணான்னு சொல்கிறாங்க, இவங்க ஏன் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க? எல்லாம் ஒரே டீம் தானே. இந்த காம்போ வந்து ஒரு மிக்ஸ்டாக போட்டிருந்தாங்கல்ல, பரவாயில்ல சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பஞ்சாயத்து வரும்னு எதிர்பார்த்தது தான், ஆனால் வருது. கனியக்கா இப்போ வந்து வர்றாங்க. பார்வதி சொல்கிறாங்கல்ல, சமைக்கிற மாதிரி சமைச்சு நியாயமாக, அதாவது இங்கே இந்த பக்கம் வந்து கொடுக்க வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நான் நியாயமான சமையல்காரி அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கனியக்கா காட்டுறாங்களான்னா அப்படி தான் காட்டுறாங்க நிஜமாவே. மற்றவங்களாம் ஏன் கடுப்பில் இருக்காங்கன்னா, 2 நாளாக கிச்சன் டீம் 3 வேளை சமைக்கிறது மட்டும் இல்லை அவங்க வேலை, எக்ஸ்ட்ரா நடுவில் வந்து யார் என்னென்ன கேட்டாலும், எந்த கண்டஸ்டன்ட் வந்து என்ன கேட்டாலும் அதை வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பிக் பாஸ் வந்து போர்டே அனுப்பிட்டார். ஸோ அதில் வந்து கானா வினோத் எழுதுனதை பார்த்தோம். அவர் காரமாக கேட்க, அவருக்கு காரமாக சமைக்க, அதில் எனக்கு கொஞ்சம் கொடுன்னு அரோரா கேட்க, மற்றவங்களுக்கும் அது கொஞ்சம் கொடுக்கப்பட, அப்போ கெமி வந்து கேட்க ஏன் காரமாக சமைச்சிங்க அப்படின்னு ரம்யா வந்து கேட்க, அது கெமி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னே நைட்டே வந்து பிரச்சனையை ஆரம்பித்தாங்கல்ல, காரமையாக அதிகமாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதனால தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, இது வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேறாங்கன்னு கெமி போய் ஆட, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்ததில்லை. இது தனித்தனியாக கேட்டாலும் சமைக்கணும், எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ வேலை பார்க்கும்போது இங்கே மாயாவிஸ் டீம் இருக்காங்களே, மாப் மாயாவிஸ், இவங்க வந்து இங்கே என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணல, நாங்கள் தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம், நல்லா பண்ணுறாங்க. இப்போ அரோரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம எனர்ஜியாக இருந்தாங்க. அதில் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா டீமாக சேர்ந்து பண்ணுறாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் நான் தான், இங்கே என்டர்டெயின்மெண்ட்டே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்டை எடுத்துக்க பார்க்குறாரு அந்த விக்கல்ஸு. அது பண்ணுறதெல்லாம் பிளேன் பண்ணுறதெல்லாம் கன்றாவியாக இருக்குது, கேவலமாக இருக்குது. அதனால் அவர் எடுத்துக்கிறாரு. அவருக்கு அடுத்த பஞ்சாயத்தில் வேறு வருவோம். அங்கே இப்போ அவராக இருக்கட்டும், இந்த பக்கம் ரம்யா டீம், ஃப்ளஷ் டீம் இருக்காங்கல்ல, அவங்களா இருக்கட்டும், 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. வந்து 2 நாளாக ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சாம்பார் டீம், அதாவது இந்த சாண்ட்ரா, கனியக்கா, பார்வதி, வியனா, திவ்யா இருக்கிறாங்களா, இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, நாளைக்கு மட்டும் இவங்க பாயிண்ட் கொடுக்கல, ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கேட்டதெல்லாம் சமைச்சு கொடுத்துருவோம், நாளைக்கு மட்டும் இவங்க பாயிண்ட் கொடுக்கலன்னு வச்சிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ட்ரிகர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திவ்யா கேட்க, நம்ம ஏதாவது அவங்கள பண்ணுவோம்னு சொல்லிட்டு வியனா, இங்கே சாண்ட்ரா எல்லாம் பேச, கனியக்கா வந்து அங்கே அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, ரவா கஞ்சியாக ஊற்றுவோம் காலையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொன்னவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டாஸ்க்குன்னா அவங்க கேட்டாங்கன்னா, டாஸ்க்கு வந்துச்சுன்னா நான் சமைப்பேன்றாங்க. அது இல்லாமல் ஒன்று சொன்னாங்க பாருங்க, நான் மறந்துட்டேன், இங்கே வந்து சாப்பாட்டில் உப்பு போட்டலாமா அப்படின்னு கேட்டால் இது ஃபன் டாஸ்க் இல்லை அப்படின்றாங்க. ஏமா கனி, இதுனா சரியான உப்பு சைக்கோவாக இருக்கும் போல இருக்கு சீரியஸ்லி. ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் வந்து இதே போல் சிக்கன் குழம்பு, அப்போ டீலக்ஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சிக்கன்லாம் வரும், இவங்க பிபி ஹவுஸில் இருந்தாங்க, இவங்க தான் சமைக்கணும். அப்போ சிக்கன் குழம்புல வந்து அவங்களுக்கு மட்டும் சிக்கன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில் சால்ட் அதிகமாக போட்டாங்க குழம்புல. சரி கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, அந்த பழைய சாப்பாடு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு உப்பு டப்பாவே எடுத்துகிட்டு போய் கொட்டினாங்க ஃபுல்லாக. கனி கேட்டால் ஃபன்னு, அவங்களுக்கு அந்த சாப்பாடு அருமை புரியல, அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். புரிய வைக்கிறதுன்னா அவங்கள சாப்பிட விடாமல் பண்ணுறதா? சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறீங்களேன்னா நான் எடுத்து வடாம் போட்டுருவேன். நாங்கள் அந்த வடாம் போட்டாங்களா, இதுவரை வைல்டு கார்டு உள்ளே வந்தாங்க, அவங்களாவது வந்து அதை கேட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம், அதுக்கு பதிலே கிடையாது. வடாம் போடுவான், சாப்பிட விடாமல் பண்ணிவிட்டு வடாம் போட்டு அதை சாப்பாடை வேஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறது என்ன லாஜிக் அது? அதை விஜேஎஸ் வந்து கேட்பாரு, கழுவி ஊற்றுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா, ஏன்னா அது ஃபன்னுன்றாங்க. உப்பு டப்பா ஃபுல்லாகவே எடுத்து கொட்டுவாங்க கஞ்சில். அதை பண்ணிவிட்டு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு விஜேஎஸ் வந்து. அப்போ மாஸ்டர் மைண்டா அப்படின்னு, இது மாஸ்டர் மைண்டா? அப்போ உப்பு மேட்ரு சரி திருத்திட்டாங்கன்னு பார்த்தா, இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் இவங்களை சமையல் கட்டில் விட்டாவே பிடிக்கலன்னா உப்பள்ளி போட்டுருவாங்க. அதான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபன்னுன்னு வேற சொல்கிறாங்க. அதை மறுபடியும் உப்பள்ளி போடலாமான்னா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திவ்யா வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு ஏன் தொடர்ந்து வருது அது? அது என்ன உப்பள்ளி போடுறது சாப்பாட்டில் தொடர்ந்து? இதேவா இது ஒரு ஃபன்னா? இது இவங்க வந்து அன்னலக்ஷ்மி ராஜம்மா தான் அப்படியே ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிறாங்க. எல்லாரும் தான் பேசினாங்க, டீமாக டிஸ்கஸ் பண்ணாங்க, நமக்கு கம்மியாக பாயிண்ட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண வேணாம், அவங்கள நம்ம ட்ரிகர் பண்ணுவோம் அப்படின்னு.
அதே போல் 2 டீம் ஆப்போசிட் டீமும் வந்து ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. இப்போ சாண்ட்ரா வந்து கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டீம் ஃப்ளஷுக்கு வந்து 1 பாயிண்ட்டும், அங்கே மாயாவிஸ் ஆல்ரெடி அவங்க தான் லீடில் இருந்தாங்க, 7 பாயிண்ட்ல இருந்தாங்க. இவங்க எடுத்துகிட்டு போய் 4 பாயிண்ட்டை கொடுக்க 11 பாயிண்ட். இப்போ அவங்க தான் லீடில் போயிட்டாங்க. இப்போ இவங்க மாயாவி வந்து 5, இவங்க 3ல் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாம்பார். ஸோ சாம்பார் தான் லீஸ்ட்டு. செகண்ட் இடத்துல இப்போ அந்த 4 பாயிண்ட்டை மாயாவி கிட்ட ஃப்ளஷில் கொடுத்துருந்தாங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள போட்டி வந்திருக்கும் பெருசாக. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்கிறாருன்றதுனால அங்கே 4 பாயிண்ட்டை கொடுத்துறாங்களான்னு தெரியல சாண்ட்ரா. இது வந்து கனி வந்து தப்பு, அவங்களுக்கு 0 கூட கொடுத்துருக்கலாம், எதுக்கு வந்து 4 பாயிண்ட் கொடுக்குறீங்க, நமக்கு ஒன்றுமே அவங்க பண்ணலையே, அவங்களுக்கு எதுக்கு 4 பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அது கரெக்டு தான், 0வே கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏன் 4 பாயிண்ட்டு? பிரஜன் அங்கே இருக்கிறாருன்றதுனால ஃபேவரட்டிசமா, இல்லை இதனால சண்டை வரும்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான கேம் அவங்க பிளான் பண்ணுறாங்க, அதனால வரப்போதான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரிவ்யூவில், எனக்கு அது தப்பாக தான் தோணுச்சு. கனி சொல்கிறது கரெக்டு தான், அவரெல்லாம் கொடுத்துருக்கு தேவையில்லைங்க. அப்படி ப்ளே பண்ண நினச்சிருந்தா இந்த பக்கம் இப்போ அதிகமாக பாயிண்ட் வச்சிருக்காங்கல்ல, நாங்கள் தான் என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணுறோம், நாங்கள் தான் மேலே இருக்கோம்னு சொல்கிறாங்கல்ல விக்கல்ஸ் டீமு, அவங்களுக்கு கீழே இருக்கிற சபரி டீமுக்கு வந்து பாயிண்ட்டை கொடுத்துருந்தா, ரம்யா டீமுக்கு பாயிண்ட்டை கொடுத்து 2 பேரும் ஈக்குவல் ஆக்கி விட்டுருந்தா, 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் 2 பேரும் பயங்கரமாக மோத விட்டுருக்கலாம், அவங்களுக்குள்ள அடிச்சுக்கு விட்டுருக்கலாம். பட் அதை பண்ணலை. பட் இவங்க பண்ணது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது. ஆனால் இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை. ஸோ அந்த இடத்துல கனி பேசுறது ஓகே. இப்போ இவங்கெல்லாம் பேசி குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணது என்ன, நமக்கு பாயிண்டே கொடுக்க மாட்டானுங்க, இவங்க நம்ம வேலை செய்யக்கூடாது, இவங்க நம்ம ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, கன்னியக்கா டாஸ்க் இது, டாஸ்கில் வந்து சிக்கன் வந்திருக்கு, அப்போ நான் வந்து சமைச்சு கொடுக்கணும், நான் சமைச்சு கொடுத்தான் ஆவேன் அப்படின்றாங்க. டீம்லேருந்து தனியாக வந்து இப்போ டீமெல்லாம் வில்லிகள், இவர்கள் மட்டும் நல்லவர் ஸ்வீட்டானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. ஆல்ரெடி சாப்பாடு பஞ்சாயத்து தான், சபரிக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, அது என்ன டீட்டெயிலாக அப்புறமா பேசுவோம். ஸோ இப்போ மொத்தமாக அதனால ட்ரிகர் ஆகிட்டாங்களோ அக்கா, சபரி என் தம்பி அவனுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாங்களா தெரில, அப்படிதான் பார்க்க முடியுது. இதை வந்து பார்வதி வந்து அங்கே சொல்ல, ஆக்சுவலி ஒரு பார்வதி இருந்தாலே கனியக்காவால் சமாளிக்க முடியாது, இப்போ 2 பார்வதி ஆயிட்டாங்க. பார்வதி அண்ட் சாண்ட்ரா 2 பேருமே பார்வதி மாதிரி தான் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹைஃபைலாம் வேறு கொடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து நான் கேவலமான கேம் ஆடுறேன்ல, ஓகே நான் அந்த டீம்ல ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுலாம் கிளம்புறாங்க. கனியக்கா அக்கா போன வாரமே வெளியே போயிட்டீங்கலாம் நியூஸ்லாம் வந்துச்சு, போன வாரம் டாஸ்க்கை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி படம் போச்சு, வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த அக்கா நடனா நான் டாஸ்க்கை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அக்கா அவுட்டாக்கா அப்படின்னு தான் இங்கே கேட்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அக்காவை டிஸ்டர்ப் பண்ணா, இந்த அக்கா வந்து அந்த பக்கம் சபரி, எஃப்ஜே, ரம்யா இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல கேங்கு, அவங்களுக்கு அன்பு கேங் இல்லை, ஸோ அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க விக்கல்ஸ் கூட அந்த கேங் தானே. ஸோ அதனால வந்து இங்கே அவங்களுக்கு ஃபேவராக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றது நல்லா தெரியுது அப்பட்டமா. இப்போ பாருங்க, இங்கே இந்த அக்கா சொன்னதும் அடுத்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் எஃப்ஜே கிட்ட இருந்து வருது பார்வதிக்கு. டேய் மற்றவங்க யாராவது சண்டை போட்டால் அங்கே போய் சால்வ் பண்ண வேண்டியதுதான் இவன் வேலை, ஆனால் இவனே அட்டாக் வந்துங்கிறான். ஏன்பா அக்காவை அடிச்சிட்டாங்கன்னாப்பா, இல்லை தனித்தனி சம்பவமா இது ரெண்டும்? இப்போதைக்கு பார்க்கும்போது அக்காவை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால வர மாதிரி தெரியுது. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா உன் அண்ணன் செல்ல அண்ணன் வெளியே போயிட்டான் அப்படிங்கிறதுனால உனக்கு சப்போர்ட்க்கு ஆள் இல்லைங்கிறதுனால எல்லாரும் காலையும் போய் விழுந்துட்டு இருக்கிற கண்டென்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு. உண்மையான்னு பார்த்தா உண்மைதான், பார்வதிக்கு அங்கே சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. அதனால தானே இப்போ முந்த நாள் வந்து ஐஸ்கிரீம் வந்தது அந்த டாஸ்கில் மாயாவி ஜெயிச்சதுக்காக. அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் மற்றவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஜன் கிட்ட இருந்து சாண்ட்ரா பிடிக்கிட்டாங்க ஐஸ்கிரீமே. அங்கே நடுவில் வந்து எஃப்ஜே எல்லாம் தடுத்துட்டு இருந்தார்ல. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு போய் கம்ருதன் போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் போகிற வழியில் கூப்பிட்டு போயிட்டு அருராக்கு ஐஸ்கிரீம் ஊட்டிட்டு இருந்தா. அப்படி இந்த மாதிரி எல்லாரும் கன்னியக்காக்கு விக்கல்ஸ் ஐஸ்கிரீம் ஊட்டுறாரு, ஒரு கடியாவது கடிங்க அப்படின்னு. இப்போ எல்லாரும் ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணும்போது பார்வதிக்கு மட்டும் ஊட்டுறதுக்கு ஆளே இல்லை. பாவம் பார்வதி ஆளுக்கு ஆளை வச்சுக்கிட்டு அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதுதான் அவங்க நிலைமை. இப்போ அது வேற வழி இல்லாமல் தான் இந்த கேங் அடிக்கிறேன்னு தான் அந்த கேங்கில் இருக்கிறாங்க. ஆனால் தம்பி இவர் கேப்டன் இல்லை, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சரி செல்ல அண்ணன் போயிட்டாரு, அதனால வந்து பார்வதி இங்கே காலில் போய் விடுறாங்க, ஓகே. ஆதிரை போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தம்பி இப்போ வேணாகிட்ட ஜம்ப் அடிச்சிருக்கீங்களே தம்பி, அந்த செல்லம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த செல்லத்துக்கிட்ட போறீங்களா? நேற்று ஒரு ஒன்லைன்லாம் போட்டார்ல, நான் பூ விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெட் கார்ட் போட்டு கூட்டு போக சொல்கிறாங்க டாஸ்கில். ரெஸ்ட் ரூம் போனோன்னா இவர் வந்து கையிலே நான் தாங்குறேன் வேணாவன்னு கையை காட்ட வர்றாரு. பூ விழும்னு சொல்லிட்டு கையை நீட்டுறேன், பூன் தோட்டமே விழுந்த மாதிரி நீ விழுந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லைன் கவுண்டர்லாம் வேற. இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி அப்படின்னு தான் கேட்கணும். கேப்டன்ஷிப் வந்து இவரால் வந்து ஃபுல்லாக ஒழுங்காக பண்ண முடியாது, பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோமா. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் பஞ்சாயத்துக்குள்ளே வாண்டடாக வந்து இந்த ஆடு தலையை கொடுக்குது. வார வாரம் ஏதாவது ஒன்று வார்த்தையை விட்டுறான். அந்த மாதிரி தான் இன்னைக்கும்
வார்த்தையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் விஜேஎஸ் வந்து கொட்டுவார், ஓகேண்ணா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வழக்கம் போல சொன்னா இந்த முறை அவர் தூக்கி அடிச்சிடணும் மைக்கை அப்படின்னு தான் சொல்லணும். பார்ப்போம் என்ன சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.